வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே எல்லாருக்கும் காலை வணக்கங்க. இன்று கல்யாண நாள் கொண்டாடும் பெர்னாட்சா விண்ணரசி சகோதரி அவங்களுக்கு இனிய திருமண வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு 5வது திருமண நாள்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க இன்றும் போல என்றும் சீரும் சிறப்புமா சந்தோஷமா இருக்கணுங்க பெர்னாட்சா விண்ணரசி சகோதரி. மற்றும் இன்று பிறந்த நாள் மற்றும் கல்யாண நாள் காணும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆயிரத்தில் ஒருத்தனடா நீ, உலகம் அறிந்திராத பிறவியடா நீ, பார்வையிலே குமரனடா, பழக்கத்திலே குழந்தையடா, ஆயிரத்தில் ஒருவனடா நீ, உலகம் அறிந்திராத குழந்தைமணி நீ. குழந்தைமணி சும்மா சொல்லக்கூடாதுடா, இந்த பாட்டு நமக்காகவே எழுந்த மாதிரி இருக்குடா. ஆயிரத்தில் ஒருவனடா நீ, உலகம் அறிந்திராத சோம்பேறி பையனி, மானங்கட்ட பிறவியடா, ஈனங்கட்ட ஜென்மமடா, ஆயிரத்தில் ஒருவனடா நீ. என்ன நான் பாடுற பாட்டு அதுவும் கொஞ்ச நேரம் கழிச்சு எக்கோ அடிக்குது, அதுவும் பொம்பளை வயசுல அடிக்குது. ஏ மெண்டலே மெண்டலே, நான் தான் மெண்டலே, எக்கோ அடிக்குதாக்கு நீ பாடின பாட்டு. பாரு அலேந்திரி முதல்ல. ஆட நம்ம ஹெல்மெட் மண்டையா இவ இப்ப வந்தா, நம்ம பாட்டு பரப்பே வந்துட்டாளா? லட்சு வா லட்சு உட்காருமா. ஆமா இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. போ போ போய் சூடா ஒரு கப் டீ கொண்டு வா போ. ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ, உலகம் அறிந்திடாத மருமகளே நீ, பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, குழந்தை மணிக்கு ஏத்த ஜோடி நீ. குழந்தை தெரியாம ஒரு பாட்டை பாடிவிட்டடா. இது ரெண்டு விடாம பாடிட்டு வருதுடா. இதன குடும்ப சாங்க ஆளாளுக்கு மாத்தி மாத்தி போடுறாளுங்க. யாரு இந்த கிளவி தானாக்கா? இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. மருமகளே மருமகளே, என்னம்மா நீயும் அவனு பேசிக்கிட்டீங்களா? விளையாண்டுட்டு இருக்க ஓடி பிடிச்சி நீங்க வரீங்களா? ஆத்தா விட்ட பேசவும் கொஞ்சம் இருமாப்பா ஆயிப்போச்சு நம்ம மருமகளுக்கு. ஃபர்ஸ்ட்ல நம்மள கண்டாலே நடுங்குவா, எள்ளுண்டா என்னையா வந்து நிப்பா. இப்ப பாரு எலத்தாலும் பேசுறா அவரு. என்ன மருமகளே கோவமா இருக்கியாமா? என்னம்மா எதுவும் சொன்னா நான் மகன்? நான் ஒண்ணும் சொல்லமா லட்சு ஒரு கப் டீ கேடுச்சு, அது கொண்டு வரல, லேட் ஆயிடுச்சுல, அதே கோவமா இருக்கேன். நான் போயிட்டு வரேமா. ஃபர்ஸ்ட்ல நம்ம எள்ளுனா நம்ம மருமகள் எண்ணெயா வந்து நிப்பா. இப்ப என்னடா நம்ம மருமகள் எள்ளுன்ற நம்ம மகன் வந்து எண்ணெயா நிக்கிறீங்க. என்னத்த சொல்ல? இந்த மாதிரி விளங்காதவன்லாம் வச்சுட்டு என்ன செய்யணும்? இன்னைக்கு என்ன சாப்பாடு செய்ய போறீங்க? மருமகளே அது சம்பந்தமா தான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலான்னு வந்தேன். என்ன சாப்பாடு செய்யலாம்னு கேட்க வந்தீங்களா? சொல்லுங்க என்ன சாப்பாடு செய்யலாம் நீங்க ஐடியா வச்சிருக்கீங்க? அதான் மருமகளே, இப்ப நான் ஒரு யோசனை சொல்றேன், அதை நீ சரின்னு சொன்னீங்கன்னா ஒரு வாரத்தை உட்கார்ந்த இடத்துல நம்ம வேணுங்கிறத சாப்பிடலாம். என்ன இந்த கேள்வி ஓவரா பம்முதே? ஒரு வேலை அடுப்படியில் நம்ம வந்து வேலை செய்ய சொல்லுது ஊடுமாட. சரி ஒரு வாரத்தை நல்லா சாப்பிடலாம்னு சொல்லுது ஊடமாட, நம்மளும் கொஞ்சம் வேலையை செய்வோம். ஏமா என்ன யோசனை வச்சிருக்க சொல்லுமா? அது ஒரு வாரத்துல உட்கார்ந்த இடத்துல சாப்பிடலாம்ன்ற அப்படி நம்ம யோசனை. அது ஒண்ணும் இல்லடா மகனே, நம்ம லட்சு நாத்துனா பரமு இருக்கல்ல, பரமு அவன் மாசமா இருக்கல்ல, இப்ப எங்க இருக்கா? அவங்க அம்மா வீட்டுல இருக்கல்ல, அவளை போய் ஒரு எட்டு பாக்குற மாதிரி பாத்துட்டு அப்படியே எப்படி அவங்க வீட்டுக்கு போனா உடனே நம்மள வீட்டுக்கு விட மாட்டாங்க, இருங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன அங்கேயே தங்கிட வேண்டியதேன். அங்கம்மா வேற சூப்பரா சமைப்பா, சொல்லுவா வேணும் நல்ல வேணுங்கிறத செஞ்சு கொடுப்பா. கேட்கறதெல்லாம் எப்படி அவங்க மூஞ்சி சடைக்கிற வரைக்கும் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு டேரா போட்டு வந்துருவோம். இதான் உங்க ஐடியாவாக்கும்? ஏன் மருமகளே அப்படி சொல்ற? ஏன்டா நானே அவகிட்ட யூகா பார்த்துக்கிட்டு சரியா பேச மாட்டேன், அவளை நான் மதிக்கவே மாட்டேன். அப்புறம் எப்படி அவ வீட்டுல உட்காந்து சோறு சாப்பிட முடியும்? போய் கொஞ்சம் கூட அறிவில்லாம பேசுறீங்க நீங்க. பேசாம குழந்தை மணி சும்மா தானே இருக்காப்ல, குழந்தை மணி ஊடமான வேலைக்கு வச்சுக்கோங்க, நம்ம வீட்லயே நல்லா சமைச்சு போடுங்க, நம்ம சாப்பிடலாம். ஆஹா இந்த ஹெல்மெட் மண்டை பேசுறத பார்த்தா ஒரு வாரத்துக்கு நம்ம அடுப்படியே சிற வச்சிருவா இருக்குது. இதுங்க ரெண்டு பேர்த்து எப்படியாவது பேக் பண்ணி அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறணும். அப்பதான் இதுக்கு ரெண்டு தொல்லை இல்லாம நல்லா ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம் ஒரு வாரத்துக்கு. மருமகளே நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா குழந்தை மணி அதெல்லாம் செட் ஆக மாட்டானே. அதெல்லாம் முடியாது, நம்ம தான் அந்த ஆளை செக் பண்ணணும். அப்படியே விட்டோம்னா எனக்கு ஆகுறது. நீங்க சொல்ற மாதிரிலாம் அவங்க வீட்டுக்குலாம் போக முடியாது. எப்படி போக முடியும்? குழந்தை மணி தனியா விட்டு நம்ம போக முடியுமா? இல்ல மருமகளே, நம்மளுக்கு குழந்தை மணி தனியா விட்டு போறோம், குழந்தை மணி நம்ம கூட கூட்டிட்டு தானே போறோம். 3 பேரும் போய் டேரா போட்டுருவோம். ஆஹா நம்ம பொண்டாட்டி ஹெல்மெட் மட்டும் சும்மா இருந்தாலும் நம்ம ஆத்தா சேமியா மட்டும் சும்மா இருக்க மாட்டா. அவளையே நம்மளும் சேர்த்து கொடுத்து விடுறாளே. இவ்வளவு ரெண்டு பேத்தையும் பேக் பண்ணி விட்டு நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா நம்மளும் சேர்த்து எடுக்கிறாளுங்க. லட்சு நான் சொல்றேன் தப்பா நினைக்காதமா லட்சு. என்ன இருந்தாலும் அவங்க 1000 இருந்தாலும் உன் தம்பி பொண்டாட்டி உன் அண்ணி, அப்பயே நம்ம பார்க்காம இருக்க முடியாதுல்ல. நம்ம போய் ஒரு கடமைக்கு எட்டி பார்த்துட்டு வரணும்ல. நீ அம்மாவும் போய் எட்டி பார்த்துட்டு சாயந்தரத்துக்கு வந்துருங்க, அங்க போய் தங்கலாம் வேணாம். என்ன நீ அட்வைஸ் பண்றியா? இவன் ஏன் கர்ப்பம் பூச்சி முழுங்கின மாதிரி இப்படி பாத்துக்கிட்டு கண்ணை நட்டுக்கிட்டு? அதுக்கு இல்லம்மா லட்சு, நமக்கு நாளைக்கு நாள் சொந்த வந்த வேணும்லம்மா. அப்படி யாருக்கும் போகாம பார்க்காம இருக்க கூடாதுல, அதெல்லாம் போய் தானே ஆகணும். நாளைக்கு உன் தம்பி உன்னை குறை சொல்லுவாப்ல. அதெல்லாம் கரெக்ட் தான் நீ சொல்றது. நாங்க போனா எப்படி அவங்க விட மாட்டாங்களா? உடனே எப்படி எங்களை இருக்க சொல்லுவாங்கல்ல, எப்படி போனே வர முடியும்? கரெக்ட் தான்மா நீ சொல்றது, நல்ல யோசனை தான். அதுக்கு நான் ஒரு யோசனை சொல்றேன் கேளு. நான் இங்க இருக்கேன், நீ அம்மா மட்டும் போங்க. அவங்க அப்படி இருக்க சொன்னாங்கன்னா எங்க வீட்டுக்கார தனியா இருக்காரு, அவரை விட்டு எப்படி இருக்கிறது நாங்க, அதான் கிளம்பி போறோம் நீ சொல்லு, அவங்க விட்டுருவாங்கல்ல. குழந்தை மணி நல்ல பாயிண்ட் பிடிச்சி கொடுத்துருக்கேன், இதை பிடிச்சி ஏறி போயிடணும். அங்க போய் உட்காந்துக்கிட்டு குழந்தை மணி நம்ம அங்க வர வச்சிடணும் பிளான போட்டு. அப்படியா சொல்றேன்? இது நல்ல யோசனை தான். சரி அப்புறம் என்ன, நானும் அத்தையும் போயிட்டு வரோம். சூப்பர் மருமகளே சூப்பர். இப்ப அடுத்து இது நல்ல முடிவு, நம்ம போயிட்டு பாத்துட்டு ஓடி வந்துருவோம். முதல்ல உங்களுக்கு வீட்டுல சோறு ஆகிற ஐடியா இல்ல. சரி கிளம்புங்க, காலை ஆத்துல போயிட்டு வந்துருவோம். குழந்தைமணி சூப்பர்ரா. எப்படி இவங்க போனாங்கன்னா உடனே விட மாட்டாங்க. 2 நாள் 3 நாள் அங்கேயே தங்க வச்சிருவாங்க. நம்ம சந்தோஷமா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்டா. எங்கக்கா மாமா காணா? தெரியல, எங்கதான் இருந்தாரு? அங்க இருந்த ஐடியா அதுவும் போனவன் வந்திருக்கும், பேச போயிருப்பாரு. மாமா இந்த வர்றாருலத்த. வாங்க, எங்க போயிருந்தீங்க? ஆளை காணா? இல்லம்மா சமந்தியம்மா அவங்க கிளம்புனாங்கல்ல, அப்படியே மேல நின்னு பாத்துட்டு வந்தேன். அவங்க கிளம்புறது சரி, நீங்க என்ன போய் பாத்தீங்க மேல நின்று?
அதுக்கு இல்ல தங்கம்மா, அவங்க எப்படி என்னன்னு சொல்லி பாக்கணும்ல. அதுக்காக போய் நின்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். என்ன மாமா இப்படி கேட்டீங்க? அதெல்லாம் எங்க அண்ணன் 24 கேரட் தங்கம். எங்க அண்ணனுக்கு எந்த கெட்ட வழக்கு இல்ல மாமா. அதெல்லாம் நீங்க பயப்படவே தேவையில்லை மாமா. அதுக்கு இல்லம்மா, நான் அப்படி சொல்ல வரல. அப்படி இல்ல, கிட்ட பார்வைக்கு பார்த்தோம், தூர பார்வைக்கு எப்படி இருக்காப்ல, நட உட பாவனையில எப்படி இருக்காப்ல மாப்பிள்ள, அதான் நாம பாக்கணும்ல. பொண்ணை கொடுக்குறவங்க மாப்பிள்ளையும் 4 ஒண்ணும் பாக்கணும்ல. அதுக்குதான் பாத்துக்கிட்டு இருந்தேம்மா, எப்படி இருக்காப்ல மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி. பாத்தியாக்கா, மாமா போய் என்னென்ன போய் பார்த்து வந்துருக்காரு. நம்ம தான் மக்கு மாதிரி உட்காந்து இருந்திருக்கோம். அதெல்லாம் அவர் எல்லாம் விவரமா இருப்பாரு, எல்லாத்தையும் கரெக்டா பாப்பாருடியே. ஆமா, நீங்க பயப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல மாமா. எங்க அண்ணனுக்கு என்ன மாமா, நல்ல ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வெயிட்டு. அது எந்த இதுவும் பிரச்சனை இல்லை மாமா. உடம்புல ஒரு சுகர் இல்ல, ஒரு கொலஸ்ட்ரால் இல்ல, எந்த நோய் நொடியும் இல்ல, நல்லா இருக்கு மாமா. எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க மாப்பிள்ளைய பத்திலாம் பயப்படவே தேவையில்லை. எங்க அண்ணனுக்கு ஒரு தலைவலி காய்ச்ச கூட வராது. அது உடம்பு அப்படி வச்சிருக்கோம். என்ன ஒரு நரமுடி விட இல்ல மாமா தலையில. இன்னும் முடியல அப்படியே கரையேன்னு இருக்கு மாமா எங்க அண்ணனுக்கு. என்ன கண்ணாடி ஒண்ணுதான் போட்டிருக்கு. அது கூட ஏன் போட்டுச்சுன்னா, எங்க அண்ணன் சின்ன வயசுல நல்லா படிக்கும். எப்ப பார்த்தாலும் புத்தக போடுறது மாதிரி படிச்சுட்டே இருக்கும். நல்லா படிக்கும். எனக்கு கூட படிப்பு சரியா வராது. எங்க அண்ணன் நல்லா படிக்கும். இப்படி படிச்சு புத்தகத்தை பார்த்து அவன் கண்ணு கொஞ்சம் கெட்டு போச்சு. அதனாலதான் கண்ணாடி கூட போட்டிருக்கு. மத்தபடி நீங்க பயப்படுற மாதிரி எங்க அண்ணன் கிட்ட எந்த குறையுமே இல்ல. குணமும் அப்படி ஒரு குணம். அதெல்லாம் தெரியுமா, அதெல்லாம் நான் சொல்ல வரல. இருந்தாலும் நாங்க பொண்ணை பத்தவங்க, பொண்ணை கட்டி கொடுக்குறோம். 4 ஒண்ணையும் பார்த்து தானே கொடுக்கணும். எடுத்தவங்க அவுத்தனும் செஞ்சிட முடியாதுல்ல. அதுக்கு தான் பார்க்க போனேன். சரி வாங்க உட்காருங்க. எதுக்கு நினைக்க வச்சுக்கிட்டீங்க? வாங்க மாமா, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க மாமா. மாப்பிள்ளை தம்பி நல்ல சொக்க தங்கம். நான் கேரண்டி கொடுக்குறேன். நான் பரமத்தையும் கொடுக்கறதா இருந்தோம் இந்த கார்த்திகை பொண்ணை கொடுக்கறதுக்கு முன்னாடியே. இருந்தாலும் அண்ணன் வீட்டுல வந்து அவங்க தாய்மாமே உறவை வந்து விட்டு கொடுக்காம பொண்ணு வேணும்னு கேட்டதுனாலதான் நாங்க கொடுத்தோமே தவிர, எங்களுக்கு வந்து கார்த்தி தம்பியை விட ரமேஷ் தம்பிக்கு பொண்ணை கொடுக்கணும்னு அம்புட்டு ஆசைதான், இல்லைன்னு சொல்லல. நல்ல குணம். நாங்க அந்த புஷ்பா கல்யாணத்துல இருந்து பாத்துட்டு தானே அந்த பையில. அதனால நீங்க பயப்படவே தேவையில்ல மாமா. நம்பி பொண்ணை கொடுக்கலாம். இப்ப என்ன சின்ன பொண்ணு யாரு, அவளும் என் மகன் தானே. நாங்க அப்படி கொண்டு தள்ளி விட்டுருமா எங்கேயும் போய். அதான் நீங்க அதை பத்தி யோசிக்க தேவையில்ல மாமா. அதெல்லாம் எனக்கு தெரியுமா. அங்கம்மா ஒரு காரியத்துல ஈடுபட்டீங்கன்னா அது நல்ல விஷயமாத்தே இருக்கும். அதை பத்திலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும்ல. ஒத்த பிள்ளைய பத்து வச்சிருக்கோம். அந்த பிள்ளைக்கு வர போற மாப்பிள்ளை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. அதுக்காகத்தான் பாக்குறது, வேற என்ன. ஏங்க நீங்க தான் என்னமா மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்லிக்கிறீங்க, அப்புறம் எனக்கு மேல போய் பார்க்க போனீங்க? இல்ல தங்கம்மா, நான் பிடிக்கலன்னு சொன்னேன், இல்லைன்னு சொல்லல. மேல போய் பார்த்து இல்ல, அவர் பேசிக்கிறதெல்லாம் கேட்டேன். நல்ல குடும்பமாத்தே இருக்காக, நல்ல விதமா பேசுறாங்க. அதுலயும் இந்த பிள்ளை புஷ்பா அவங்க அம்மா ரொம்ப தங்கமான குணமா இருக்காங்க. அந்த அக்கா நான் நின்று கேட்டுக்கிருந்தில்ல அவங்க பேசுறதெல்லாம். அம்புட்டு ஒரு நல்ல ஒரு மனசு, நல்ல குடும்பத்தை அனுசரிச்சு போறது, ஆதரிச்சு போறது, குடும்பத்தை ஒன்னா சேர்த்து வைக்கிறதுன்னு ஒரு நல்ல ஒரு மனுஷியா இருக்காக. அந்த மாமா அதுக்கு மேல நல்ல மனுஷனா இருக்காரு. அதையும் பார்த்தேன். இப்படி ஒரு குடும்பம் கிடைக்கிறது கஷ்டம்ல நமக்கு. நல்ல குடும்பமா இருக்கு. மேற்கொண்டு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சொந்தம் வேற. நம்ம எல்லாம் தெரியாத இடத்துல பொண்ணை கொடுத்துட்டு கஷ்டப்படுறத விட இப்படி தெரிஞ்ச இடத்துல கொடுத்துட்டு நிம்மதியா இருக்கலாம்ல. அழகா மட்டுமே பார்க்க கூடாது. நம்மளும் ஃபேமிலி எப்படி இருக்கு எப்படி என்னன்னு பார்க்கணும்ல. குணத்தை பார்க்கணும், மாப்பிள்ளை குணத்தை. ஆனா இதெல்லாம் பார்க்கல. நான் நின்று மேல போய் பார்த்ததுல குடும்பம் நல்ல குடும்பம், மாப்பிள்ளை சூப்பர் மாப்பிள்ளை, நல்ல குணம். அப்படியா சொல்றீங்க? நல்ல விதமா பேசிட்டாங்களா? ஆமா தங்கம்மா, நான் நின்று கேட்டுக்கிருந்தேன்னு சொல்றேன் இல்ல. என்னக்கா என்ன சொல்றாரு மாமா? நீங்க மாமாவை என்னமோ குசு குசு பேசிக்கிறீங்களே. ஒண்ணுமில்லங்கம்மா, அதே மேல நின்று பார்த்தாரா, நல்லாத்தே இருக்கு, நல்ல குடும்பம் தான், பாப்பம்மா பார்த்து கூட சொல்லுவோம்ன்றாரு. ஏமா புஷ்பா, ஒரு கப்பு எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்துட்டு வாமா எனக்கு. எடுத்து வரீங்க மாமா. என்ன மாமா, சக்கரை போட்டு வரட்டுமா உப்பு போட்டு வரட்டுமா மாமா? சக்கரை வேண்டாமா, வகுத்துக்கு ஒரு மாதிரி சேராம இருக்கு, உப்பு போட்டே கொண்டு வா. ஏங்க அந்த பிள்ளை மாசமா இருக்கு, அந்த பிள்ளை போய் ஜூஸ் கொண்டு வர சொல்லிக்கிறீங்க நீங்க? ஐயோ, நான் மறந்தே போயிட்டு இருந்தேங்கம்மா, எனக்கு ஞாபகம் இல்ல. வேணாம்மா, நீ மாசமா இருக்கிறது எனக்கு மறந்து போயிருச்சுமா. மாமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் போறது என்ன மலை முழுங்குற வேலையா? நான் போய் போட்டு வரேன் மாமா. நீங்க பேசாம இருங்க. ஏத்த நீங்க பேசாம இருங்க, நான் போய் போட்டு வரேன். புஷ்பா அண்ணனுக்கு எப்படி பொண்ணை கட்டி போடணும்னு பம்பரமா உருடுறாளே, அப்படியே ஜூஸ் கேட்ட உடனே குடுகுடுன்னு ஓடுறாளே. இதே யாராவது கேட்டிருந்தாங்க போவாளா? இப்படி அண்ணனுக்கு பொண்ணை கட்டுறதுக்கு படு பயங்கரமாவில் அழிறா. புஷ்பா அவனால முடியுமாமா? இல்லைன்னா நான் கூட அத்தோட வந்து போட்டு கொடுத்துறேம்மா. ஏத்த அதெல்லாம் ஒண்ணு வேணான்ட்ட. இது என்ன வேலைத்த? சும்மா எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு உப்பு போட்டு வரதுக்கு. நான் போய் போட்டு வரேன், நீங்க உட்காருங்க. மாப்பிள நான் சொல்றேன், ஒன்னும் தப்பா நினைக்காதீங்க. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. புஷ்பாவோட ஒரு நேரம் சிடுசிடுன்னு பேசிடுவா, ஒரு நேரம் நல்லா பேசுவா. ஆனா அவங்க அண்ணன் அப்படி இல்ல, நல்ல குணம் அந்த பையன். நானும் பாக்குறேன், வந்ததுல இருந்து யார்ட்டையும் மூஞ்சி அடைக்க மாட்டியான். எல்லாத்துக்கிட்டையும் குணமா நல்ல மரியாதையா பேசுவியா, நல்ல பைய. அதான் நீங்க பயப்படாம பொண்ணை கொடுக்கலாம். மாப்பிள நான் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. அந்த பையன் நல்ல குணம், நல்ல குணம், நல்ல குணம், நல்ல குணம், நல்ல குணம். பாட்டியே நீ நல்லா லென்த்தியா பேசுனீங்களே, அதுக்கு புரியல போல. அதுக்கு புரிஞ்சது மட்டும் சொல்லி விட்டு போல இருக்கு. அப்படின்னா இதுக்கப்புறம் இதுக்கிட்ட சாட்டா பேசக்கூடாது போல. லென்த்தா பேசணும்னா திரும்பி பேச முடியாதனால.
ஆமாடி, கூடத்துல குழந்தை அப்பட்ட மாதிரி இது வேற கூத்தாடி எனக்கு எடுத்தனாலும் பேசிக்கிட்டு இதே நல்லா இருந்துச்சுன்னா உன் மாமியா இந்நேரம் சம்மந்தம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆயிரத்தி நொட்ட சொல்லிருக்கோம். அது அப்படி இது இப்படி இதை இப்படி செய்யுங்க அது அப்படி செய்யுங்கன்னு இருக்கும். பாவம் இப்போ ஒரு பொம்மை மாதிரி உட்காந்துக்கு இருக்கு. என்னக்கா இப்ப என்ன சொல்றீங்க நீங்க? உங்களுக்கு சம்மதமா? மாப்பிளைய பிடிச்சிருக்கல? எப்படி புஷ்பா அந்த பிள்ளை அங்க உள்ள போயிருக்கல? என்னன்னு சொல்லுங்க உங்க மனசுல இருக்கிறத. ஏங்க நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க தான் சொல்லிக்கிறீங்க மாப்பிள்ளை வயசான மாதிரி இருக்காருண்டு. இப்ப மேல போயிட்டு வரவும் நல்ல குடும்பமா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. என்ன சொல்ல வரீங்க? முடிவா? அதேமா தங்கம்மா, நான் தான் சொன்னேன் இல்ல, நானே ஆளு எப்படியோ என்னமோன்னு நினைச்சு யோசிச்சுட்டு இருந்தேன். மேல நின்று பார்த்ததுல அந்த அம்மா நல்ல குணமா இருக்காங்க. நம்ம மகள் நல்லா வச்சுக்கிருவாங்கன்னு நினைக்கிறேன். மக மாதிரி பாத்துக்கிருவாங்க. அதெல்லாம் பாக்குறப்போ நம்ம அழக மட்டும் பார்க்க கூடாதுல்ல, எல்லாத்தையுமே பார்க்கணும்ல. அதனால எனக்கு என்னமோ இந்த இடம் ஓகேவா மாதிரிதான் தெரியுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் நீ முடிவு எடுக்கிறது தான். அது மட்டும் இல்லம்மா, அந்த அக்கா மேல ஒரு குணத்தை அது வரைக்கும் நான் யார்கிட்டையும் பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு குணம்னாலும் குணம் தங்க குணம். நல்ல குடும்பத்தை ஆதரிச்சு போவாங்க போல. கூட்டு குடும்பமா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ரொம்ப நல்ல ஒரு சம்பந்தம் இது. அப்புறம் என்னக்கா மாமா தான் மனசுல உள்ளதை தேங்காய் உடைச்ச மாதிரி பட்டுன்னு சொல்லிட்டாரு. நீ என்ன நினைக்கிற? அதை சொல்லு. இதுல நான் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவருக்கு சம்மதம் தான். அப்ப இவ்வளவு தூரம் சொல்றாரு, எனக்கும் சம்மதம் தான். இருந்தாலும் சின்ன பொண்ணோட ஒரு வார்த்தை கேட்கணும்ல. ஏன்னா கட்டிக்கிற போறது அவதானே. அவளுக்கு இஷ்டம் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்கணும்ல. அவட்ட கேட்போம். அவளுக்கு சரின்னா என்ன பேசி முடிப்போமே கொண்டு. நீ சொல்றது சரிதான்க்கா. என்னால நமக்கு விருப்பம் இருந்தாலும் கட்டிக்கிற போற பிள்ளைகிட்ட நம்ம ஒரு வார்த்தை கேட்கணும். அதுகளுக்கு பிடிக்கணும்ல. காலம் இல்ல அதுதான் குடும்பம் நடத்த போகுது. நம்ம கேட்டோம்னா சங்கடப்படுவா. பரமுட்ட சொல்லி கேட்க சொல்லுவோம். அவனா எல்லாம் ஒரு வயசு சொல்லுவாளுங்க பேசிடுவாளுங்க. நம்ம என்ன கூச்சப்படுவா. ஆமாடி அங்கம்மா நீ சொல்றது சரிதான். பேசாம பரமுட்ட சொல்லி இவங்கிட்ட சின்ன பொண்ணு கிட்ட பேச சொல்லுங்க. இப்ப சின்ன பொண்ணு என்ன சொல்லுதுன்னு தெரியலையே. அந்த பிள்ளை சமாதானம் சொல்லணுமே. அது வாட்டுக்கு மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்லிடுச்சுன்னா நம்ம போட்ட பிளான் எல்லாம் வேஸ்டா போயிருமே. என்ன மாப்பிள்ள அடிக்கடி கவுந்து நம்ம யோசிக்கே இருக்கீங்களே, அப்படி என்னதே யோசிக்கிறீங்க? ஒண்ணுமில்லங்க, எங்கிட்ட இந்த இடம் நல்ல இடமாதான் தெரியுது. நல்லபடியா அமைஞ்சு காலகாலத்துல நம்ம மகளுக்கு கல்யாணத்தை முடிக்கணுமே, ஏகப்பட்ட வேலை கிடைக்கன்னு யோசிச்சிருக்கேன். நம்ம கிச்சனுக்குள்ள போனதுக்கு அப்புறம் எதுவும் பேசிருப்பாங்களோ? எல்லாரும் அதோ பேசிருக்க மாதிரி தெரியுது. என்ன பேசுனாங்கன்னு தெரியலையே. பரவாயில்லையம்மா புஷ்பா, போனோன்னு டக்குன்னு போட்டு கொண்டு வந்துட்டிய. சுறுசுறுப்பா வேலை செய்யுது அந்த பிள்ளை. என்னங்க மாமா? என்னடி ஒரு ஜூஸ் தான் கொண்டு வந்தியா? அப்படியே எனக்கு கொண்டு வந்திருக்கலாம் சக்கரை போட்டு. மறந்துட்ட போல. சரி பரவாயில்ல விடு. ஏன் மாமா டீ போட்டு வரட்டுமா? வேணாடி வேணாம். நீ மாசமா இருக்க பிள்ளை எத்தனை வேலை செய்வ? இருக்கட்டும். நான் அப்புறமேல் போட்டு குடிச்சுக்கிறேன். அங்கம்மா போட்டு தருவா எனக்கு. இந்த பொண்ணை பார்த்தா நடிக்கிறது நல்லா அப்பட்டமா தெரியுது. இது பெரியவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்காது போல. சும்மா அண்ணனுக்கு கல்யாணத்தை முடிச்சிடணும்னு சொல்லி சும்மா சீனை போட்டு நடிச்சு தெரியுது. பார்த்தாலே தெரியுதுல நமக்கு. இது வருங்காலத்துல நம்ம கைக்குள்ள வச்சுக்கிறோம். இதனால தூது சொல்றதுக்கு கோல் சொல்றதுக்கு சும்மா சொல்லக்கூடாது. இந்த குடும்பத்துல அந்த மாப்பிள்ளை பையனை தவிர மத்த எல்லாமே கிரிமினல் தான் போல. இந்த மாதிரி ஆளுது நமக்கு கரெக்டா இருக்கும். புஷ்பா என்ன பரம தூங்குறாளா முடிச்சிருக்காளா? தெரியல. நான் கிச்சனுக்கு தான் போனேன். பரம ரூமுக்கு போலேத்த. பேசிட்டு தான் இருக்குங்க சின்ன பொண்ணு பரமும். சரிம்மா நீயும் போய் ரெஸ்ட் எடு. பாவம் அங்கிட்டு நடந்துட்டே தர்ற. உங்க அம்மா அப்பா வந்ததுல இருந்து பாவம் காப்பியை போட டீயை போட்டு வேலை பார்த்துட்டு இருக்க. போமா ரெஸ்ட் எடு மணி கொஞ்ச நேரம். சரிங்க நான் போறேங்க. என்னக்கா பரம சின்ன பொண்ணு தானே இருக்காளுங்க. நீ போய் சின்ன பொண்ணை கூப்பிட்டு அடுப்படியில் என்ன வேலை செய்யற மாதிரி செஞ்சுக்கிறேன். நான் பரம்பிட்ட போய் பேசிட்டு வரேன். அவகிட்ட கேட்டு சொல்லி அவ கேட்டு சொல்லட்டும். நான் கொண்டு என்ன முடிவு எடுப்போம் நம்ம. நான் வந்துட்டேன்டா வந்துட்டேன். கொஞ்ச நாள் நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா விட மாட்டாங்க போலயே. இந்த வீட்டுக்கு மட்டும் வில்லைங்க எங்க இருந்துதான் முளைச்சு வருவாங்களோ. புதுசா வராங்கயா. ஒருத்தன் போனா ஒருத்தன் வராங்க. இப்ப வந்திருக்கவே வில்லனுக்கெல்லாம் வில்லனா இருப்பேன் போலயே. ஆளும் அவனும் முழியும். ஆத்தாடி இவங்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். இல்லாட்டினா அங்கம்மா குடும்பத்தை ஒண்ணுலாம் ஆக்கி விட்டுருவான் போலயே. ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு அக்காவும் தங்கச்சியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அங்கம்மாவும் தங்கம்மாவும் சந்தோஷமா இருக்காங்க. மருமக மாசமா இருக்கா, மக மாசமா இருக்கா. ஏதோ நிம்மதியா இருக்காங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். அது கூட இவன் வேற வந்து இப்ப தொல்லையை கொடுத்துக்கிறீங்க. வேற வழி இல்ல. ஒரு வாரம் இங்கதான் இருந்து கண்காணிக்க வேண்டியது இருக்கு போல நம்ம. இந்த டவர வாங்கி அதுங்களையும் போட்டி முடிச்சுட்டாங்க பட்டுண்டு. நம்ம நல்ல ஒரு மாசத்துக்கு பாலே வரம் பண்ணலாம்னு நினைச்சிருந்தோம். என்னப்பா பிரேம்குமாரு, நீ மட்டும்தான் கொண்டு வந்திருக்க பாலு? அரவிந்த் சாமி எங்கன்னு ஆளை காணா? வருவாப்ல சார். பால்ல தண்ணிக்கு நீ ஊத்தி கொண்டு வரணும்ல, லேட் ஆகும்ல அதுக்கு. ஆமாங்க சம்பந்தி. என் மகி மாதிரியே அவன் நேர்மையா கொலன்னு பாலை மட்டும் கறந்து கொண்டு வருவானா? அவன் ஜெயிக்கணும்னு நினைச்சு பால்ல தண்ணியை கலந்து கொண்டு வருவியா? அதுக்கு லேட்டா அதானே செய்யும். என்னது பால்ல தண்ணியை கலந்து கொண்டு வரானா? இன்னைக்கும் கடைசியா பால் கொண்டு வராங்க. இந்த பாலை பூரா வச்சு பால் கோவா செய்யலான்னு பார்த்தேன். அதுல தண்ணி ஊற்றி விடுறேன் அந்த கோழி முட்டை கண்ணே. இங்க பாருங்கம்மா, இன்னைக்கு ஒரு நாள் பாலை வச்செல்லாம் கணக்கு போட மாட்டோம். இத்தனை நாள் கொண்டு வந்த பால்ல மொத்தம் யாரு அதிகமா கொடுத்துருக்காங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க. அப்புறம் என்ன சம்பந்தி கனமூடிக்கிட்டு சொல்றேன். நான் தான் என் மகன் பிரேம்குமார் தான் ஜெயிப்பியா?
ஏமா ராக்காயி இந்த பால் கணக்கெல்லாம் எழுதி கொடுத்துருந்தேன் நோட்டு அது எங்கம்மா அதை எடுத்து கணக்கு பார்க்க சொல்லுவோமான. ஏண்டா சுப்பிரமணிய உன கொடுத்தியாடா பால் கணக்கு நோட்டு அதை எடுத்து கணக்கு பாடுறேன் மாமா பார்த்து சொல்றேன். இந்த பாக்கெட்ல வச்சிருக்கேன் இல்லைங்க பார்த்து சொல்றேன். வந்தேன்டா பால்காரே பசு மாட்டை பத்தி பாட போறேன். புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும் அது உன்னால முடியாது தம்பி பிரேம்குமார். ஆமா இந்த பாட்டு கொண்டு குறைச்சல் இல்ல. என்னடா 5-6 வாழை கொண்டு வந்திருக்க குடிச்சுக்கிட்டியா வர வழியிலேயுமா? இல்ல பாட்டியம்மா பாலை கறந்து நேரா வீட்டுக்குதே வரேன். அது எப்படி குடிப்பேன்? போட்டியில நான் ஜெயிக்கணும்ல. பால் கம்மியா தான் நாள்ல தோத்து போயிருவேன். அப்படி ஒன்றும் பால் என்னமோ நீ நிறைய கொண்டு வந்த மாதிரி ஒன்றும் தெரியலையே. அந்த தூக்காளியில காவாலிலே இருக்கு. ஆமா பெரியதா இனிமே மாடு மேய்ச்சல் லட்சணத்துக்கு அப்புறம் அப்படித்தான் பால் வரும். எல்லாருமே பிரேம்குமார் மாதிரி மாடு மேய்ச்சு பால் கறக்க முடியுமா? யார் நல்லா மாடு மேய்ச்சிருக்காங்கன்ற லட்சணம் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். இந்த மகன் பாக்குறியா அதுக்கப்புறம் இருக்கு எவன் ஜெயிக்கிறேன் எவன் தோக்குறான்னு. சுப்பிரமணி பார்த்து சொல்றா. ஏமா இன்னைக்கு சேர்க்காம மொத்தம் 9 நாள் மாடு மேய்ச்சி பால் கறந்துருக்காங்க. இன்னைக்கு பால் இன்னும் சேர்க்கல. இன்னைக்கு எப்படி கொண்டு வந்திருக்கீங்க பால்? அரவிந்த்சாமி எப்படி பால் கொண்டு வந்திருக்க இன்னைக்கு? ஆமா இன்னைக்கு நான் 5 லிட்டர் பால் கொண்டு வந்திருக்கேன் மாமா. 5 லிட்டர் கொண்டு வந்திருக்கானாக்கும். இதுக்கு தேம்பிட்டு ஆப்படியாக்கும். தம்பி பிரேம்குமார் நீ எப்படி பால் கொண்டு வந்திருக்க? சார் நான் வந்து 9 லிட்டர் கொண்டு வந்திருக்கேன் சார். இவனுக்கு மட்டும் எப்படி பால் நிறைய கறக்குது? ஒருவேளை இவனுக்கு நல்ல மாட்டை கொடுத்துட்டாங்களோ, நமக்கு நோஞ்சா மாட்டை கொடுத்து ஏமாத்திட்டாங்களா? நம்ம மாடு மட்டும் கம்மியாவே பால் கறக்குது. போட்டியில வந்து ஜெயிப்பியான்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மா தெரிஞ்சு வச்சு எதுக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 இன்னைக்கு கூட 10 நாளா. இன்னைக்கு பால் சேர்த்தோம்னா மொத்தம் டோட்டல் கூட்டி போட்டா என்னடா போட்டாச்சா? எம்பிட்டு வருது? ஏமா பிரேம்குமார் 85 லிட்டருமா மொத்தம். ஏக்கா பாத்தியாக்கா நம்ம பிரேம்குமார் 85 லிட்டர் பால் கொடுத்துருக்கேன்க்கா. இவ ஒரு கூறு கட்டவ ஓமாங்க எங்கடி பால் கொடுத்தியா? மாடு தானே பால் கொடுத்துச்சு. கறந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கியான்னு சொல்லி தெளிவா அதை கேட்க சொன்னேன். நீ வேற அப்ப இந்த அரவிந்த் சாமி எம்பிட்டு வருது கணக்கு? ஏமா அரவிந்த் சாமி கணக்குக்கு வந்து 56 லிட்டர் வருதுமா. பாத்தியாடா அரவிந்த் சாமி உனக்கு 56 லிட்டர் தான் வருது. ஆனா வாய் மட்டும் பாரு பயங்கரமா பேசுற. உடையெல்லாம் வாங்கிட்டாட்டா நாய் கவிக்கு போயிடும். எம்பிட்டு வித்தியாசம் பாரு. அவன் 85 லிட்டரு நீ 56 லிட்டரு. அப்பாடா பிரேம்குமார் எப்படியோ ஜெயிச்சிட்டியான். நான் கூட இந்த கோழி முட்டை கண்ணன் ஜெயிச்சிருவானே என்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டியா நம்ம பிரேம்குமார். அப்புறம் என்னப்பா போட்டி முடிவு சொல்லியாச்சு. ஜெயிச்சது பிரேம்குமார் தான். பிரேம்குமார் வாழ்த்துக்கள்ப்பா. நன்றிங்க சார். நான் சொன்னேன்லக்கா என் மையன் ஜிபியானு. என் பிரேம்குமார் செல்லந்து ஜெயிச்சிட்டாங்க கடைசியில. ஆமா இப்ப மகன் அப்படியே ஐஏஎஸ் கலெக்டருக்கு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆன மாதிரி இவ்வளவு சந்தோஷத்தையும் பூரிப்பி பாரு. மாடு மேட்சத்துக்கு இப்படி பெருமை வேற. சார் அதான் சார் ஜெயிச்சிட்டேன். அப்புறம் கல்யாணத்தை எப்ப சார் வச்சுக்கலாம்? அவசரப்படாதப்பா தம்பி பிரேம்குமார். இப்பதானே ஜெயிச்சிருக்கீங்க. இதுக்கப்புறமாவே ஒன்னொன்னாவது மெதுவாதே நடக்கும். எடுத்தவங்க கௌத்தவங்க பண்ணிட முடியாதுல்ல. கல்யாணம்ன்றது 1000 காலத்து பயிர்ப்பா. மெதுவாதான் செய்ய முடியும். பார்த்து பார்த்து செய்யணும் ஒவ்வொன்னையும். கடைசியில இந்த பண்ணி வாயம் ஜெயிச்சிட்டானே இப்படி ஆகி போச்சு. ரொம்ப அவமானம்டா அரவிந்த் சாமி. டேய் பண்ணிவாயா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. சரிப்பா அரவிந்த் சாமி நீ ஒன்னும் கவலைப்படாத. உனக்கு நல்ல ஒரு பிள்ளையா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ எதையும் மனசுல வச்சுக்கிறாத புரியுதா? உனக்கு அப்பா மாதிரி நான் இருக்கேன். போடா டவரா வாயா. எனக்கு மாமனாரா இருக்க துப்பு இல்ல. ஃபர்ஸ்ட் இவன் எனக்கு அப்பாவா இருக்க போறானா? அப்பாவா? தம்பி அரவிந்த் நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா. நீயே என் மகன் மாறுவேன். அப்பெல்லாம் அங்க விட்டுற மாட்டான். எங்க ஊர்ல அண்ணா பை மக சொர்ணக்கிளின்னு ஒரு பிள்ளை இருக்கு. நல்ல பிள்ளை. அந்த பிள்ளைய நான் உனக்கு கூட எப்படினாலும் பேசி கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். ஐயோ அண்ணன் போய் மக சொர்ணக்கிளியா? அந்த கால எழுத்து நடப்பாளே அந்த கோணக்கண்ணியா? ஐயோ மாட்டியா. நல்லா இருக்கும் கோழி முட்டை கண்ணனுக்கும் அந்த கோணக்கண்ணிக்கும். இந்த அம்மா அந்த சொர்ணக்கிளியை மறக்கவே மறக்காது ஒழிய. நேற்று எனக்கு தெரியும் சொல்லிச்சு. இன்னைக்கு இந்த கோழி முட்டை கண்ணை மாட்டிக்கிட்டேனா? அடியே மொட்டை கலபியே நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? ஃபர்ஸ்ட் ஓ மகன் கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாப்போம். சரி சரி போட்டிதான் முடிஞ்சு போச்சுல. அப்புறம் எனக்கு பாலை மண்டையில வச்சு சமந்து கிடக்க நீட்டு வச்சு சமந்து கிடக்க. ஏய் வள்ளி பால் வாங்கி உள்ள வைடி. தம்பியா கொண்டாங்க பால் வாலியா. அக்கா என்னங்கக்கா காயத்ரிக்கும் எங்க வருங்கால மாமனாருக்கு நல்ல கொல கொலன்னு காப்பி போட்டு கொடுங்க அந்த பால்ல. போடா மெண்டல் மண்டை. இந்த பாலப்புறா வச்சு இன்னைக்கு நல்ல காய்ச்சி பால் கோவா எடுத்து சாப்பிடணும்னா கனவு வந்துருக்கேன். வாங்கிட்டியா காப்பியை போட்டு கொடு கோப்பியை போட்டு கொடுணும். தம்பி அரவிந்த் சாமி நீ பாலை கொண்டாப்பா. நீ எனக்கு வச்சுக்கே நிக்கிற குட்டச்சி வேற. நம்ம அதே பொண்ணு கிடைக்காம தோத்து போயிட்டோம். அட்லீஸ்ட் இந்த பாலையாவது மனசார குடிக்கலான்னு பார்த்தா அதையும் விட மாட்டாப்போ இருக்கு. கேட்டுக்கிட்டே இருக்கா. சரி கொடுத்து தொலையுமா. இந்தாங்கக்கா இத்தனை நாள் பால் கறந்து கொடுத்துருக்கேன். எனக்கு ஒரு டீயாவது போட்டு கொடுங்கக்கா. தம்பி டீ தானே கவலையே படாத. இதோ போனோன்னு கடுங்காப்பி போட்டு கொண்டு வந்துடுறேன். நம்ம அண்ணனும் அண்ணே மகளும் நம்ம வீட்டுல வந்து தங்கி இருந்ததுக்கு இந்த பால் தான் மிச்சம். அப்புறம் என்னங்க சம்பந்தியே சொல்லுங்க எப்ப கல்யாணத்தை வச்சுக்கிருவோம்? அதுக்கான வேலையெல்லாம் பார்க்கணும் செய்யணும்ல. அமைதியா இருந்தா எப்படி மைண்டம் ஜெயிச்சிட்டியால? அவசரப்படாதீங்க சம்பந்தி. அந்த பையன் தான் பாவம் சின்ன பையன் வளர்ந்துட்டான்னு பேசுறாப்புல. நீங்களும் அவசரப்பட்டா இப்படியே. முதல்ல வயசு எத்தனை உங்க மகனுக்கு? இப்ப எத்தனை வயசு நடக்குது? ஏன் மகனுக்கு வயசுல
வயசுலாம் பெருசா ஒண்ணும் இல்ல சமந்தியே. அவனுக்கு இப்ப 24 நடக்குது. வேற கார்த்திகை வந்துச்சுன்னா 24 முடிஞ்சு 25 ஆரம்பிக்குது. அப்புறம் எப்படி இப்ப கல்யாணத்தை பத்தி பேச முடியும்? பயலுக்கு ரெட்டப்பட வயசாவில் இருக்கு, ஒத்தப்பட வயசுல கல்யாணம் வைக்க முடியும். அப்புறம் என்ன, அவனுக்கு 25 வயசு பார்க்கட்டும், அப்புறம் பேசிக்கிடுவான். இப்பெல்லாம் எந்த பேச்சும் பேசக்கூடாது. ஐயோ, பேசாம ஒரு வயசு கம்மியா சொல்லிருக்கலாம் போல. இப்ப தேவையில்லாம இப்படி தள்ளி போடுறாங்களே, நம்ம மகன் பாவை ஏமாந்து போவானே. நம்ம ஆத்தாளுக்கு ஒரு அறிவும் இல்ல. ஒத்தப்பட வயசுல கல்யாணம் வைப்பாங்கன்னு தெரிய வேணாமா? அதை பார்த்து சொல்லாம அது பாட்டு குளறிட்டுச்சு. ஆஹா, சூப்பர் சூப்பர். அப்பன்னா இவனுக்கு நவம்பர்ல தான் 25 பிறக்குதா? அப்ப அது வரைக்கும் நமக்கு நேரம் இருக்கு. இந்த கல்யாணத்தை எப்படி தடுக்கிறது, எப்படி கெடுக்கிறதுன்னு பல பிளான போடலாம். அப்புறம் என்னங்க சம்பந்தி, அதே என் தங்கச்சி சொல்லிருச்சுல, அந்த பிள்ளை சொன்ன மாதிரி 25 பிறக்கட்டும், அந்த பையலுக்கு பிறக்கவும் கல்யாணத்தை பத்தி பேசுவான். அது வரைக்கும் எங்க பொண்ணு இங்க இருக்கட்டும், என் தங்கச்சி வீட்டுல இருக்கட்டும், உங்க பையன் உங்க வீட்டுல இருக்கட்டும். 2 பேரும் அடிக்கடி பாத்துக்கிறது, பேசிக்கிற பழக்கமா வச்சுக்கிற கூடாது. நிச்சயம் பேசி கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருங்க. அதுக்கப்புறம் பேச்ச ஆரம்பிப்போம். 25 பிறக்கட்டும். எப்படியோ பிரேம்குமார் தான் மாப்பிள்ளன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது போதும். 6 மாசம் என்ன, 1 வருஷம் கூட காத்திருக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படியே அவன் மூஞ்சியை பார்க்கலன்னா தூக்கமா வராது நமக்கு. நமக்கு தேவை அவன் சொத்து சுகம், வீடு வாசல், ஆஸ்தி அந்தஸ்து தானே. கல்யாணத்தை முடிக்கிறோம், சொத்து பத்தத்தை கைப்பற்றிக்கிட்டு நல்ல ஜாலியா என்ஜாய் பண்றோம். பிறகு என்ன, அதான் பேசி முடிச்சாச்சுல, கிளம்புவான். சரி ராக்காயே, நாங்க கிளம்புறோம்.